என்னமா இது? இங்க கடிகாரமே ஓடி ஓடி களைச்சிரும் போல இருக்கு. அங்க உன் பையன் என்னதான் செய்யறான்? என்ன பண்ண சொல்ற? துரை இப்பதான் அபிஷேகத்தை முடிச்சிட்டு அலங்காரம் பண்ணிக்கிறாரு. அலங்காரம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள திருவாரூர் தேர நிலைக்கு வந்துரும் போல இருக்கு. அவ்வளவு நேரம் ஆகுங்களா? ஏங்க ஒரு காரியம் பண்ணிட்டுங்களா? வீட்டுக்கு போய் பொங்க சொல்லி ஒரு வாய் அள்ளி போட்டு வந்துறேனே. பொண்ணு வீட்டுல ஓசி சாப்பாடு கிடைக்காதுன்னு பாக்குறீங்களா? எவ்வளவு நேரம்டா? வாட்? ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம்? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்ட மாப்ள. நாம போய் பொண்ணை பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணை வேற எவனாவது கட்டிட்டு போயிடுவான். ஆமா, நீங்க வேற பேசிக்கிட்டு வாங்கண்ணே. ஏட்ரி Yes, hello. Oh, I see. It's all right. அனுப்பி வைக்கிறேன். Okay, thank you. Good morning, sir. Attendance, sir. எல்லாரும் பேசி வச்ச மாதிரி லேட்டா வரீங்க. காரணமாவது வேற வேற எழுதக்கூடாது. எல்லாரும் பஸ் லேட்டுன்னு ஒரே காரணத்தை எழுதணுமா? சார், தலைவர் போற பாதையில தான் தொண்டர்கள் போகணும். எங்க தலைவர் ஹெட் கிளர்க்கு, அவர் எப்படி போடுறாரோ அப்படி போடுறதுதான் சார் எங்க வழக்கம். சரி சரி, அனாவசியமா பேசாம வேலையை பாரு. இது தேவதான். ஆபீஸ்ல பேப்பர் ஒரு கடை. வஜர என்ன வஜர? எப்ப பார்த்தாலும் ஒரே சோகமயமாக்குறீங்க. ஏதாவது காதல இதுல மாட்டிட்டீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன வஜர பெருசு? குடும்பஸ்தனா இருந்தா குடும்பத்தை பத்தி கவலைப்படுவான், பேச்சுலரா இருந்தா காதலை பத்தி கவலைப்படுவான். உங்களுக்கு கல்யாணம் ஆகல, நீங்க கவலைப்படுறீங்கன்னா அது காதலாத்தான் இருக்க முடியும். ஆமாண்டா, அதுக்கு என்ன? இல்ல ஆள் யாருன்னு சொன்னீங்கன்னா என்னால நான் உதவி செய்வேன். உன்னால என்னடா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமாவா? வாத்தியாரே, ஆளை வச்சு அனுபவம் தேட போடாத. பாக்யராஜ் தெரியுமா? பாக்யராஜ் அம்பிகாவை அந்த ஆள்களை செட்டப் செஞ்சத நான் தான். சரி, அதை விடு. சுதாகர் தெரியுமா? சுதாகரை ராதிகாவை எதிர் வீட்டு ஜன்னலை இணைச்சு வச்சத அடியான் தான். என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? ஆள் யாருன்னு சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா? எய்த் ஆபீஸ்ல வேலை பாக்குறாளே மேரி, அவதான். யாரு? செகப்பா குள்ளமா குதிரவால் கொண்டு போட்டிருக்குமே மேரி, அதானே? பிரமாதமான செலக்ஷன். இந்தியாவிலே நாம் இருவர் நமக்கு இருவருங்கிற கொள்கையை ஃபாலோ பண்ற ஒரே ஆள் நீங்க தான். ஏன்னா மேரிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. சார், எப்போ சொந்தத்துல கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று அதுக்கு அப்பாவும் நினைங்க, அடுத்தவங்க குழந்தைக்கு அப்பாவும் நினைக்காதீங்க. ஏன் சார், 20 லட்சம் பேர் இருக்கிற சிட்டியில உங்களால 20 வயசுல ஒரு பொண்ணை செலக்ஷன் பண்ண முடியல? முதல்ல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செட்டப் பண்ணுங்க, அப்புறம் நான் வந்து உங்க இதயத்தை பிட்டப் பண்றேன். சாப்பிடுங்க. வாத்தியார, இப்படி ஏறங்க பார்த்தா ஆளை அழிச்சு போயிட்டீங்க. சரி சரி, இப்ப களைப்பா இருப்பீங்க. இந்த டீயை சாப்பிடுங்க, கொஞ்சம் தெம்பா இருக்கும். என்னடா டீயாது? கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கு. இப்போ உங்க உடம்பு ரொம்ப சூடா இருக்கும், இந்த டீயை குடிங்க, சரியா போயிடும். ஆபீஸுக்கு வந்தா ஒண்ணு தூங்க வேண்டியது, இல்லன்னா பொண்ணுங்களை பார்த்து ஏங்க வேண்டியது. இதே வேலையா போச்சு. உங்களுக்கு ஏன் தான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்களோ. வணக்கம் சார். Please sit down.
ஹெட் கிளர்க் அவர் சொல்லு. என்ன சார் எப்ப பார்த்தாலும் தடவிக்கிட்டே இருக்கீங்க? என் வயசு அப்படி, என்ன பண்றது? உங்களை மேனேஜர் அவசரமா கூப்பிடுறாரு. என்னையா கூப்பிட்டு இருக்க மாட்டாரே? அட உங்களை தான் சார் கூப்பிட்டாரு. இருக்காதே, உள்ள பொம்மநாட்டி இருக்காளே. அந்த விஷயமா தான் சார் கூப்பிட்டாரு. வேலைக்காகத்தானே வந்திருக்கிறா. அப்புறம் என்ன வச்சிட வேண்டியதானே வேலையில? வைக்கிறதுல ஏதாவது சிக்கலா இருக்குமோ? சரி சரி, நீ போ, நான் வர்றேன். சார் கூப்பிட்டீங்களாமே? மீட் மிஸ் ஜெயா, இவர் தான் நம்ம ஹெட் கிளர்க். வணக்கம். வணக்கம்மா. நம்ம டைபிஸ்ட் மாலதி 4 மாசம் பிரசவ லீவ்ல போயிருக்காங்கல்ல, எஸ் சார். அந்த இடத்துல இவங்களை டெம்பரரியா போஸ்ட் பண்ணிருக்கு. எஸ் சார். அவங்க சீட் எதுன்னு காட்டுங்க. எஸ் சார். ப்ளீஸ் வாங்கம்மா, காட்டுறேன். இதுதான் உன் சீட். குழந்தை, இது சாதாரண சீட்டா நினைக்காதே, நல்ல ராசியான சீட். இதுல உட்கார்ந்து இருந்தாலே மாலதி, அவளுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆச்சு. இப்போ 4வது பிரசவத்துக்கு போயிருக்கிற. குழந்தை, நீ எப்படி? எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல சார். ஆயிடும் ஆயிடும், சீக்கிரம் ஆயிடும். குழந்தை, நீ உட்கார்ந்து வேலையை பாரு பாரு. அக்கா ஆபீஸ் புதுசோ? அக்கா பேர் என்ன? எதுக்கு? இது என்ன தெரியுமா? பாக்கெட் நோட்புக். இது சாதாரண நோட்புக் இல்ல. இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற அத்தனை பேரோட ஜாதகமும் இதுல தான் இருக்கு. உங்க ஜாதகத்தை சொல்லுங்க, எழுதிக்கிறேன். ஜாதகத்தை சேர்த்துக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பர்மனன்ட் ஸ்டாஃப் இல்ல. அதுவும் இல்லாம நான் டீ காஃபி எல்லாம் அதிகமா சாப்பிடுறது இல்ல. நீங்க பர்மனண்டோ டெம்பரவரியோ டீ காபி சாப்பிடுங்களோ மாட்டீங்களோ அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. இந்த ஆபீஸுக்கு என் கோட்டா 20 கப்பு. இந்தாங்க, சாப்பிடுங்க. பேர் சொல்லலையே. ஜெயா. வீட்டு அட்ரஸ்? அட்ரஸ் எதுக்குடா? நான் இங்கதானே வேலை பாக்குறேன். அதுக்கு இல்லக்கா, டீ பாய்க்கு அதிகமாச்சுன்னா சில பேர் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துருவாங்க. வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சா அங்க போய் லபக்குன்னு பிடிச்சிடலாம். அதுக்கு தான். அழகே, உன்னை ஆராதனை செய்கிறேன் மலரே. நிறுத்துடா. என்னடா பாட்டி வண்டி இருக்கு? ஏன் மாமா, பாட்டு நல்லா இல்லையா? பத்திட்டு வருது. ஆமா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எந்த பொண்ணை பார்த்தாலும் அது குறை இது குறை சொல்லிட்டு வர்றிய? பின்ன என் டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்துங்க, இப்பவே தலையை கட்டுறேன். ஆமா, கட்டி கிழிச்ச. உன்னை இழுத்துட்டு அலைஞ்ச நேரத்துல அந்த அரச மரத்தனை பிள்ளையார இழுத்துட்டு அலைஞ்சிருந்தேன்னா இந்நேரம் அவராவது கல்யாணம் கட்டியிருப்பாரு. அப்படியா மாமா? முதல்ல அதை செய்யுங்க. பிரம்மச்சாரி பிள்ளையார சம்சாரியாக்குன பெருமையாவது உங்களுக்கு கிடைக்கும். கிண்டலா பண்ற? உன்னை சொல்லி குத்த இல்லடா. வேலை எடுத்து போய் வாங்க கூட அலையறம் பாரு. எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஏண்டா, எனக்கு இதனால ஒரு நயா பைசா லாபம் உண்டா? சொல்லுடா. ரொம்ப கோச்சுக்காதீங்க மாமா. உங்களுக்கு தர வேண்டிய கமிஷனை அம்மா கண்டிப்பா கொடுத்துருவாங்க இல்லம்மா? வாய மூடி. குடுத்த என்ன பாரு. போச்சு போச்சு, என் மான மரியாதை எல்லாமே போச்சு. என்னை இம்மா தொண்ட பசங்க புரோக்கர்னு சொல்லிருச்சு. இனிமே இந்த வீட்டுல கையை கூட நினைக்க மாட்டேன். நீயாச்சு, இந்த குரங்கு குட்டிகளாச்சு. மாமா, கோபத்துல துண்ட ரொம்ப இருக்காதீங்க, மூச்சோட மறந்துடுவீங்க. கைத்தரம் நீரை கனி அப்பா மோடாவல் போரி கப்பி அக்கா. அப்படியே நில்லுமா. ஏ சரசு, சீக்கிரமா அதை எடுத்துட்டு வாடி. ஏ சரசு, சொல்லுற காதல் விட இல்லையா? சீக்கிரமா கொண்டாடி. பொண்ணு நிக்கிறல. ஏ இப்படி லோலோலன்னு கத்துறீங்க? நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்ல. வாங்க வந்து பிடிங்க. என்ன இல்ல தட்டை, இத தவிர வேற ஒண்ணும் தெரியாத. பொண்ணு வளர்ந்தாச்சு. யார் வளர சொன்னா? சுத்துங்க. தட்டை பிடிச்சு சுத்துங்க. அத்தா.
பாத்து பாத்து மெதுவா மெதுவா. என்னம்மா இது ஆர்த்தி இல்ல? நான் என்ன வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன். இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு வரது கூட பயம் இல்லமா? நீ ஆபீஸுக்கு போயிட்டு பஸ் எல்லாம் ஏறி இறங்கி முடிச்சா வீடு வந்து சேர்ந்துருக்கா பாரு, அதுக்கு தான் இதெல்லாம். ஆமா, கொல்லாத வேலை. அவன் 1 மாசம் வச்சுக்கிறான், 2 மாசம் வச்சுக்கிறான். எவனும் பர்மனண்டா வச்சுக்க மாட்டேங்கிறானே. அம்மா, வேலைக்கு தாண்டி சொன்னேன். பர்மனண்டா பாத்து வச்சிருவோம். உன் மக சம்மதிக்கிறாளா கேளு. என் கிளாஸ் மாப்பிள வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிடுவோம். உம்முன்னு ஒரு வார்த்தை சொல்லு. என்னது உனக்கு இல்லடி? ஆமா. டாடி டாடி, ஓ மை டாடி, உன்னை கண். ஏன் இவ்வளவு லேட்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. இதான் பதிலா? இப்ப மணி என்னாச்சு? மணி 5:30 ஆச்சு. ஆபீஸ் எத்தனை மணிக்கு முடியுது? 5 மணிக்கு. ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு 1/2 மணி நேரமா? அது வந்து வந்து போய் கதையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். வீட்டுல அம்மா இல்லைங்கிற தைரியத்துல இப்படி பண்றியா? அம்மா அப்பா நான் இருக்கேன், ஜாக்கிரதை. கோச்சுக்காதரா. உனக்கு அழகான கரடி பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், பாத்தியா? இந்த கரடி எல்லாம் விடாத. இன்னும் விசாரணையே முடியல. ஏன் லேட்டு? சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, வர வழியில என் ஃப்ரெண்ட பார்த்தேன். அவங்கிட்ட பேசிட்டு வந்ததுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. வீட்டுல நான் தான் காத்திருக்கேன், அப்புறம் என்ன ஃப்ரெண்ட் வேண்டி இருக்கு? சாரி மை டியர் சன். சாரிக்கு இந்த வீட்டுல வேலை இல்ல. லேட்டா வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். டேய் கண்ணா, டாடி ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். வேணா ஒரே ஒரு தோப்பு கண்ணம் போட்டு போட்டுமா? தோப்பு கண்ணானா அந்த புள்ளியார்கிட்ட போடு. முதல்ல நான் சொல்றேன் செய். புடி. நீ என்ன பாக்குற? வச்சுட்டு புடி. ரயில் புறப்பட போகுது. 10 கோடி காட்டியாச்சு. இப்ப இன்ஜின் கோயிலுக்குள்ள பூர போகுது. என்ன அப்படி நின்னுட்டீங்க? என்ஜினுக்கு பின்னாடி பெட்டி வர வேண்டியதானே? குட்டி என்ஜின் நுழைஞ்சிருச்சு, பெட்டி பெருசாச்சா எப்படிடா நுழையும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ஜினுக்கு பின்னாடி பொட்டி வந்துதான் தீரணும். வாங்க. டேய் முதல்ல நீ போடா. முன்னால் நிக்கிறது நீங்க தானே? கடவுளை வேண்டிட்டு உள்ள நுழைங்க. ரயில் ஆக்சிடென்ட் ஆகி கவுந்து போச்சு, இனிமே ஓடாது. இதென்ன வாணியம்பாடி நினைச்சீங்களா? நம்ம வண்டி கமராது. நுழைங்க, இல்லன்னா நான் அழுவேன். அம்மா. டேய் அழுவாதரா, நான் துணிஞ்சிட்டேன். கடவுளே. கமாண்டடி, உள்ளுக்குள்ள என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. இவ்வளவு நேரமா? ஐயோ முடியலையே, எந்த பக்கமும் வர முடியலையேடா. கமாண்டடி, பின்னாடி ஒரு பொட்டி வெயிட்டிங்ல நிக்குதுல. சீக்கிரம் வாங்க. உள்ளுக்குள்ள என்ன பண்றீங்க? மோட்டர் சீக்கிரம் வாங்க. என்னடா பண்றது? முதலாளி சீக்கிரமா வாங்க. உங்களால நான் வேற காத்துக்கிட்டு இருக்கேன்ல. அறிவு கட்ட முண்டோ, உள்ள மாட்டிட்டு இருக்கேன்ல, அந்த பக்கம் போய் ஈடா. ஐயா நிஜமாலுமே மாட்டிக்கிட்டீங்களா? கிண்டல என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போய் ஈடா பாவி. தம்பி நீ முன்னுக்கு பிடிச்சல, நான் பின்னுக்கு பிடிச்சிருக்கிறேன். எந்த பக்கம் வந்தாலும் வரட்டும். பாத்துறா. என்னம்மா இது? நம்ம மேனேஜர் தான் கோழிக்கு வர நேரத்திலேயே ஆபீஸ்க்கு வந்துட்டு வரலாம். நீங்களும் வந்துட்டீங்களே. கோழிக்கு ஒரு நேரமா? மணி 10 ஆச்சே. இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு 10 மணிக்கு தான் கோழியை கூவும், 11 மணிக்கு வேலைக்கு வந்துருவாங்க. மேனேஜர் இதெல்லாம் கண்டிக்க மாட்டாரா? எப்படி கண்டிக்க முடியும்? நம்ம ஹெட்லார்க் இருக்காரு, ஒரு பெரிய இடம் சிபாஸ். முரளி சார் இருக்காரு, அதை விட பெரிய இடம். என்ன எடுத்துங்க, ரொம்ப ரொம்ப பெரிய இடம்.
குட் மார்னிங். ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. ஹாய். ஹலோ, how are you? Thank you. Hello. ஏண்டா அம்பி, பொண்ணு பார்க்க போனையே இந்த தடவையாவது ஏதாவது சேருச்சா? நம்ம டேஸ்டுக்கு ஒண்ணும் தேறதா இல்ல. உன் டேஸ்ட் தான் என்னன்னு சொல்ல. ஏன் ஏதாவது பொண்ணுக்கு இன்னும் கைவசம் இருக்கா? ரொம்ப சிரமப்படுறியே. நானே ஒரு பெண்ணை பெத்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இந்த வயசுல உங்களுக்கு இந்த ஆண்டான்னு நினைக்கிறேன். என்னடா இது? இது முந்தா நாள் டீ, இது நேத்து டீ, இது இன்னைக்கு டீ. நீங்க 2 நாள் ஆபீஸ்க்கு வரல, ஆனா டீ குடிச்சா கணக்குல எழுதிட்டேன். அப்புறம் நம்ம மேல ஊழல்னு சாயா கமிஷன், பால் கமிஷன் வந்துற போகுது. நமக்கு எதுக்கு அந்த வம்பு? நான் வரேன். என்னடா இது? அனுமார் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி. சஞ்சீவி மலை இல்லைங்க, உங்க 2 நாள் பாவம் முட்டை. ஒரு மனுஷன் லீவ்ல போனா வேற ஒரு ஆளை போட்டு இந்த ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ண கூடாது? என்ன ஆபீஸ் டாக் தலையெழுத்து. என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நிஜமா? ஓ ஆபாடி. அப்புறம் என்ன, டயத்தை வேஸ்ட் பண்ணாம உங்க அப்பா வரத்துக்குள்ள ஒரு டூயட் பாடிடுவோம். ஐயோ, வீட்ல எல்லாரும் இருக்காங்க. அப்போ எங்கேயாவது வெளியே போய் பாடுவோம். கம் ஆன். என்னடி பகல் கனவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கனவுலயே லவ் டூயிட் பாடி வாழ்ந்து குழந்தை கூட பெற்றிருப்பியே. போடி. போட்டோ பார்த்து உருகாதடி, ஆள் தான் நேரவே வரப்போதே. அதாவதுங்க, அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஆசைக்கு ஒரு பொண்ணு ஆசைக்கு ஒரு ஆணு வேணும்னு. நாங்க 2க்குமே சேர்த்து ஒரே ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கிறோம். பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிருவோம். அத பத்தி நீங்க இப்ப என்னங்க, முதல்ல பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாப்போம். எங்க பொண்ணை பத்தி நாங்களே பெருமையா சொல்லக்கூடாது. ஒரு குடும்பத்தை எப்படி சீரும் சிறப்புமா நடத்தணுமோ அந்த அளவுக்கு பண்பாடா நாங்க வளர்த்து வச்சிருக்கிறோம். எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றது நீங்க குடிச்சு வச்சிருக்கணும். எங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. புரிஞ்ச தலை நிமிர மாட்டான். இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாதுங்க. ஆமாங்க, தம்பிய பத்தி ஒரு கிசு கிசு கூட கிடையாதுங்க. தங்க கம்பிங்க. பொண்ணு பார்க்க வான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னுச்சுங்க. பைத்தியக்கார புள்ள. நாங்க வலி கட்டாயமா கூட்டிட்டு வந்தோங்க. இதான் சரசு, நம்ம வைப்பு. வைப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவர் இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்கிறாரு. வைப்புக்கு வைப்புன்ட்டாரு. நீங்க ஒண்ணு 2க்குமே ஒரு எழுத்துக்கான வித்தியாசம் உண்டுங்க. நீ போய் ஜெயாவை கூட்டிட்டு வா. சும்மா உட்காந்துக்கிறீங்க. பேச வேண்டியதை பேசி ஒரு முடிவுக்கு வாங்க சார். நாம முடிவு என்னங்க பண்ண வேண்டியது இருக்குது? முதல்ல தம்பிக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதா இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னப்பா, பொண்ணு பிடிச்சிருக்கா? தம்பி கூச்சப்படுது. தம்பி அப்படி கொஞ்சம் வாங்க. தம்பி என்ன இப்படி மிரளுது?
என்ன தம்பி பேசாம இருக்கீங்க? பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு பிடிச்சிருக்கா? என் டேஸ்டுக்கு பொண்ணு பார்க்க சொன்னா உன் டேஸ்டுக்கு பாத்துருக்க. பொண்ணுக்கு என்ன குறைச்சல் தம்பி? ஏத்தி வச்ச குத்து விளக்கு மாதிரி இருக்கா. யோ, குத்து விளக்கு தூக்கி பூஜை அறையில வை, படுக்க அறையில இல்ல. என்ன தம்பி நிஜமாவே உங்களுக்கு பொண்ணு பிடிக்கலையா? என்னையா பெரிய பொண்ணு, மரப்பாச்சி பொம்மைக்கு சேலை கட்டின மாதிரி கொஞ்சம் கூட வளைவு சுழிவு இல்லாம சரியான நேர்கோடா இருக்கா. யோ, உனக்கு கொஞ்சமாவது மூளை வேணா? சரி, நீ பாக்குற பொண்ணு ஒரு ஹேமா மாலினி, ஸ்ரீதேவி, ராதா இந்த மாதிரி தான் இருக்க வேணாம். அட்லீஸ்ட் அவ கூட வந்தாலே அவ தோழி மாதிரியாவது இருக்க கூடாது? உன்னை போய் பொண்ணு பார்க்க சொன்ன பாரு, என்ன சொல்லணும். ஆமா இப்ப ஏன் சிரிச்சா? ஃபர்ஸ்ட் ரோக்ல பாக்கெட் பண்ணலன்னு தானே? அது இல்ல, சும்மா சிரிச்சேன். சும்மா சிரிச்சா பைத்தியம்னு அர்த்தம். ஏன் சிரிச்சேன்னு சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல. அது வந்து அந்த ஜெயா இல்ல, ஜெயா, அவளை இன்னைக்கு ஆபீஸ்ல பார்த்தேன். ஆமா, எந்த ஜெயா? அதாம்மா கொத்தவரங்க மாதிரி இருந்தாளே. அட, அன்னைக்கு கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல. ஓஹோ, அந்த ஜெயாவா? அவளேதான். பாவம், கல்யாண மார்க்கெட்ல விலை போகல போல இருக்கு. எங்க ஆபீஸ்ல டைபிஸ்டா ஜாயின் ஆயிட்டா. என்ன டைபிஸ்டா ஜாயின் பண்ணிருக்காளா? ஆமா, உன் கூட ஏதாவது பேசினாளா? பேசுறதுக்கு சான்ஸ் கொடுப்பேனா? அவ ட்ரை பண்ணா, நான் கட் பண்ணிட்டேன். அண்ணே கொஞ்சம் இப்படி திரும்ப. ஏன்? சொல்றேன் திரும்ப. இப்ப இந்த பக்கம் திரும்ப. இப்ப அந்த பக்கம் திரும்ப. ஏய், ஏன் இப்படி திரும்ப சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல, அந்த ஜெயா உன் முகத்துல காரி துப்பி இருந்தா தொடச்சி விடலாமான்னு பார்த்தேன். உனக்கு என்ன? அம்மா சார், மேனேஜர் சார் கல்கத்தா பிரான்ச் லெட்டர் கேக்குறாரு. டிராஃப்ட் எல்லாம் ரெடியா இருக்கு, அப்புறம் டைப் பண்ணி வைக்கிறேன். அத கொடுங்க சார். ஜெயாமா கிட்ட சொல்லி இப்போ டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் வாங்கிக்கன்னு சொன்னா போக வேண்டியதானே? ஏன் சார் இப்படி காட்டு கத்தல் கத்துறீங்க? உங்களுக்கே இந்த சிரமம் என்கிட்ட கொடுத்திருந்தா நான் டைப் பண்ணிருப்பேனே. It is not urgent. என்னடா அம்பி, வாசனை கம கமன்னு வருதே, வத்த குழம்பா? இல்ல, நீர்வாழை. அதனடா புது குழம்பு? நீர்வாழை தெரியாது? அதான் மீன் குழம்பு. சே, கர்மம் கர்மம். நான் அப்பவே சொன்னேன், வெஜிடேரியன் தனியா நான் வெஜிடேரியன் தனியா பிரிங்கோ பிரிங்கோன்னு சொன்னேன். கேட்டாடா? கர்மம் கர்மம். அப்பளம். ஏய், என்ன டீசென்ட் இல்லாம. எனக்கு அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும். என் கார்த்திக் ஒன்னும் தப்பா நினைக்கவே மாட்டாரு இல்ல கார்த்தி? ஆமா, இதே நீயே தின்னு தொலை. வந்துட்டாரு, சாப்பிட விட்டாங்க. பார்டி, கார்த்திக் கோச்சிட்டு போறாரு. அவர் ஒண்ணு கோச்சிக்கிட்டு போல, சாப்பாட்டை எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுருவேன்னு பயந்துட்டு போறாரு. என்னையே நீங்க அவாய்ட் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்தான் உட்கார்ந்துருக்கோமே தவிர எதிரியா உட்கார்ந்துருக்கல. கொஞ்சம் மனிதாபிமானத்தோட பழகுங்க. இன்னைக்கு உன் டர்ன். யாரையாவது நீ ஃபூல் பண்ணும். ஓகே, ஃபூல் பண்ணும். அவ்வளவுதானே?
உங்க 3 பேர்ல யாரையும் ஒருத்தர் ஃபுல் பண்ணட்டுமா? ஆத்து தோசை முன்ன பின்ன தெரியாதவங்க தான் ஃபுல் பண்ணோம். முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட வாழாட்டினா கண்ணா பின்னான்னு குடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? கட்டிக்க. டேய் ஐயா ஜகா வாங்குற விடா தப்படி. ஜகா வாங்குறேனா? போங்கடா. இப்ப என்ன செய்யணும்? சொல்லு. டேய் அதாவது பாரு வரக்கா, அது இடுப்புல ஏறி உன் வீட்டுக்கு போகணும். முடியுமா? முடியுமாவா? யார பாத்து கேக்குற? ரோட்டி வந்தீங்கன்னா காலை உடைச்சிருவேன். தம்பி என்னாச்சு? பாத்து மெதுவா. எங்க இங்கயா? ஐயோ 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 வலிக்குது, ரொம்ப வலிக்குது. காலு மூடி போச்சு. சரி, என்ன பிடிச்சிட்டு மெதுவா நடந்து வரியா? உங்க வீட்டுல கொண்டு விட்டுறேன். ஐயா ஆண்டி, என்னால நிக்கவே முடியலையே. அப்புறம் எப்படி நல்ல பையனை கொண்டு போய் வீட்டுல விட்டுறீங்களா? சரி, உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு இப்படியே ரைட்ல போய் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல போய் ஐயோ காலு ராம் தியேட்டர்ல போய் மோதி அப்புறம் லெஃப்ட்ல போய் சுத்துது. பேசாம வழியை மட்டும் காட்டு வா. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ டாடி என் கால் போச்சு. என்னாச்சுடா? ஜெயா, இவனுக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார், பசங்களுக்குள்ள சண்டை, இவன் கால்ல அடிபட்டுச்சா? எங்க? இங்க. இங்கயா? டாடி, எங்க முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? ஆண்டி, என்ன வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், உனக்கு கால் வலிக்கல? காலும் வலிக்கல, தலையும் வலிக்கல. 2 பேரும் ஃபூல் ஆயிட்டீங்களா? ஆண்டி, எப்படி நம்ம? ரொம்ப குறும்புக்காரனா இருப்போம் போல இருக்க. ராஸ்கல், கொஞ்ச நேரத்துல என்னமா பதறி போயிட்டேன். அரஞ்சனா பாரு. சின்ன பசங்க குறும்புத்தனம் பண்றது சகஜம்தான், அத பெருசா எடுத்துக்காதீங்க. அம்மா இல்லாத புள்ள இந்த செல்லம் கொடுத்து இப்படி வளர்ந்துட்டான். இட்ஸ் ஆல் ரைட். கம் ஆன், டேக் யுவர் சீட். முதல்ல இங்க வந்திருக்க. என்ன சாப்பிடுற? காஃபி ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? டாடி, இருங்க. என்ன தூக்கிட்டு வந்தால அவங்க ரொம்ப களைச்சு போயிருப்பாங்க. இருங்க, டபுள் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன். ஏய், இப்ப வேண்டாம், இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து சாப்பிடுறேன். ஆமா, உன் பேர் என்ன? சூரே. குட் நேம். அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்காம நல்ல பையனா நடந்துக்கணும். ஓகே, வரேன் சார். வரேன் சுரேஷ். திருட்டாட்டம் மாறுற பலதால எடுத்து சொல்லவா? மாப்பிள, பொண்ணு யார் தெரியுதா? தெரியும். இவங்களே இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கா. வர வேண்டிய இடத்துக்கா? இந்த பொண்ணா? என்னென்ன சொல்றீங்க? உன் புள்ள பண்ண காரியத்துக்கு இங்க வராம வேற எங்க போவா? மாமா, அப்படி நான் என்ன பண்ணேன்? அதை வேற நான் சொல்லணுமா? நீ பண்ண கூத்துக்கு அன்னில இருந்து இவன் அழுதுகிட்டே இருக்கா. அந்த பக்கமே நான் தலகாட்ட முடியல. அண்ணா, மாமா என்னென்னமோ சொல்றாங்க. நீ ஏதாவது தப்பு தான் பண்ணிட்டியா? ஏய், சும்மா ரெடி. அண்ணே, கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன். இந்த பொண்ணு எவ்வளவு கௌரவமான குடும்பம். இந்த பொண்ணுக்கு ஒரு மான கட்டினா அதுக்கு யாருமா பொறுப்பு? இவன் பாட்டுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டானே. இவனுக்கு இஷ்டம் எல்லாம் வேண்டான்ட்டான், அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? இப்படி எல்லாம் செல்லம் கொடுத்து தான் இவன் இப்படி ஆயிட்டான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைத்தான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். இனிமே இவ இந்த வீட்டுல தான் வாழ போறா. பொண்ணை பத்தின மாப்பிளைய பத்தி கண்ணா அப்படின்னு பேசினான். எனக்கு பொறுக்கல. பார்த்தேன் பொண்ணு, எடுத்த முடிவை பேசாம நானே தாலியை கட்டிட்டேன். இதென்ன ஆபீஸா இல்ல ரிக்ரியேஷன் கிளப்பா? அவன விஷயத்துக்கு வரதுக்கு மணி 10 ஆச்சு, இன்னும் ஒருத்தன் கூட ஆபீஸுக்கு வரல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார்? வந்து ஐ டோன்ட் வாண்ட் யுவர் எக்ஸ்பிளனேஷன். நீங்க ஒரு திறமைசாலிங்கிறதா இந்த பிரான்ச்சுக்குள்ள மேனேஜர் போட்டேன். இது உங்களால மேனேஜ் பண்ண முடியலையே. அது யூ நாட் டச்சபிள். நல்ல மேனேஜர், நல்ல ஆபீஸ். சாரி, நான் எதையும் நம்ப தயாரில்ல. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஆபீஸ் எனக்கு வேண்டாம். ஐ ஹவ் டிசைடட் டு க்ளோஸ் திஸ் ஆபீஸ் டுடே. இன்னைக்கு இப்பவே எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து பூட்ட போறேன். சார், டைபிஸ்ட் வந்திருக்கல? எஸ் சார். வர சொல்லு. அம்மா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு மூடு விழா. எம்டி பத்திரிகை அடிக்க கூப்பிடுறாரு, சீக்கிரம் வாங்க. Come on, take down. I am
not satisfied with this office and its irregular staffs. So, I have decided to close this office. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏன் நீ ஏதாவது சொல்ல போறியா? சொல்றதை எழுது. சாரி சார், 1 மினிட். நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தரோட வைஃப் இன்னைக்கு திடீர்னு இறந்துட்டாங்க. அதான் எல்லாரும் ஆபீஸ்க்கு 2 hours பர்மிஷன் போட்டு போயிருக்காங்க. Is it? ஆமா சார், நாங்களும் அங்க போக தான் பரப்பிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இது அப்பவே சொல்றேன் என்ன? சாரி சார், உங்க கோவத்தை பார்த்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல சார். All right, you can go. Sit down. அம்மா கொன்னுட்டீங்கம்மா. ஒரு பொண்ணு நினைச்சா ஒருத்தனை முட்டாளாம் ஆக்கலாம், புத்திசாலி ஆக்கலாம். ஆனா நீங்க எம்டிஏ முட்டாளாக்கிட்டீங்களே. Okay sir, we can do, no problem. Right. ஆமா, இறந்து போறது யாரு? சார், நம்ம லேட்டு கோவிந்தசாமி ஒய்ஃபு சார். சின்ன வயசு, கல்யாணமாகி 3 மாதம் தான் ஆச்சு. பாக்குறதுக்கு கிளி மாதிரி இருப்பா. இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம் சார். சார், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சுங்களா? தலை குளிச்சுட்டு பாம்பு புத்துக்கு பால் வறுக்க போச்சுங்க. பால் வறுத்துட்டு திரும்பி வர்றது பெரிய பாம்பு புருன்னு வந்துச்சு, பட்டுன்னு போட்டுச்சு, பொட்டுன்னு போயிடுச்சு சார். சார், தங்கமான பொண்ணு சார். அவன் அந்த பொண்ணு மேல உசிரையே வச்சிருந்தான் சார். இப்ப அந்த பொண்ணு போனதுக்கு பிறகு இதை உசிர வச்சிருக்கிறானு இல்லையோ தெரியல சார். விட்டா அவன் பொழப்பு என் பொழப்பு எல்லாமே போயிடுவேன் சார். போயிட்டான் சார். கிரியேட் பண்ணவனே கிரிமினேட் பண்ணிட்டான். வெரி பிட்டி. நீங்க பெரியவங்க, நீங்களே அழுதா எப்படி? கோவிந்தசாமிக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? என்னாலேயே முடியலையே சார். அவனுக்கு எப்படி சார் சமாதானப்படுத்த போறேன்? எல்லாரும் ஒரு நாளைக்கு செத்தான் போவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். மேனேஜர், கோவிந்தசாமிக்கு ஆபீஸ் கல்ல கொஞ்சம் பணம் கொடுத்துருங்க. இது என்ன இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? ரெஃபரன்ஸ் அடிக்கடி தேவைப்படுது சார், அதான் இங்க வச்சிருக்கு. நோ, இது சேஃப்டி கிடையாது. யாரா கடத்திட்டு போடுவாங்க. ரெக்கார்ட் ரூம்ல வைங்க. ஓகே சார். பாவிகளே, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளே கொண்டாட்டி கொண்டுட்டீங்களே. இப்ப சிரிக்கிறீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊரே உங்களை பார்த்து சிரிச்சிருக்கோம். நல்ல காலம் ஜெயா, ஒரு டெம்பரரி ஸ்டாஃப் சாமர்த்தியமா ஒரு பைய சொல்லி உங்க எல்லாரையும் காப்பாத்திட்டா. இந்த ஆபீஸும் தப்பிச்சது, நீங்களும் தப்பிச்சீங்க. இனிமேலாவது ஒழுங்கா இருங்க. என்ன சொல்றதுனே எனக்கு தெரியலம்மா. வாயே வரமாட்டேங்குது.
பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டேன். கல்யாணம் பண்ற வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. சீக்கிரமா கல்யாணமும் ஆக போகுது. இந்த வேலையை நம்பித்தான் அந்த ஏற்பாட்டையே செய்திருந்தேன். என் மானத்தை காப்பாத்திட்ட. நீ நல்லா இருக்கணுமா? வாடா. அட வாங்கறல்ல. வாடா. நம்ம வீடுதான். வா. பரவாயில்ல வாடா. உள்ள வா. டேய். உன்னை புடிச்சிட்டு வர முடியாதுன்னு எங்கிட்டே சேலஞ்சு விட்டாங்க. இப்ப பாத்தியா? ராத்திரியோட ராத்திரியா உன்னை கடத்திட்டு வந்துட்டேன். காலையில உன்னை காட்டி அவங்க முகத்துல கறி பூசுல. என் பேர் சுரேஷ் கிடையாது. ஆமா, என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டுக்க மாட்டியா? தெரியும். கொஞ்சம் ஒரு நான் போய் பிஸ்கட் எடுத்துட்டு வந்துடுறேன். கிட்டப்பாவின் பாட்டை கேட்டு சின்னப்பாவ நேரில பார்த்து கொட்ட கொட்ட வருகிறதம்மா தங்கிரம்மா வேலைக்கு போனா எனக்கு ஈடுங்க பொண்ணு. இந்த பிஸ்கட் சாப்பிடு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உனக்கு கொண்டு போய் பிஸ்கட் கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? டேய், என்னடா அது? கழுதை. அழகால. அதான் அல்சேஷன் நாய் மாதிரி இருக்குல்ல டாடி? சீ, கழுதை பிடிச்சிட்டு வந்து கலட்டா பண்ற. அது முதல்ல பிடிச்சி வெளியே தள்ளுற. நான் விளையாடி கொண்டு போய் வர்றேங்கறல. இங்கே எடுத்துட்டு போறேன். டேய், சொல்றது கேளுடா. அப்பா, போய் விளையாடி பாருங்க. ஒண்ணா விளையாடி கொண்டு போய் வர்றேன்னு சொல்றேன்ல. ராஸ்கல், சொன்னா கேட்க மாட்டேன். உனக்கு ரொம்ப இடம் கொடுத்த தப்பா போச்சு. டேய் செல்வராஜ், இத பிடிச்சி வெளியே தள்ளுற. விடுறோம்னா சுரேஷ், சுரேஷ். Good morning. Good morning. Good morning. Good morning. பாம்பே பிரான்ச் லெட்டர். சிக்னேச்சர் போட்டீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணிடலாம். சார், ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு ஆபீஸ்க்கு எல்லாரும் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டாங்க. நான் தான் லேட் இல்ல? நோ நோ, நான் அந்த மீனிங்ல சொல்ல. வேற ஒண்ணும் இல்ல. சுரேஷ் நேத்து ஒரு கழுதையோட விளையாடிட்டு இருந்தான். சொன்னா கேட்கல. கோவத்துல அடிச்சிட்டேன். பயந்துட்டான் போல இருக்கு. லைட் ஃபீவர். அதான் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்தேன். நீங்க என்ன தப்பா நினைக்கலனா ஒன்னு சொல்லட்டுமா? அஃப்கோர்ஸ் இது உங்க சொந்த விஷயமா இருந்தாலும் இத சொல்றேன். சுரேஷ் கிட்ட நீங்க இப்படி நடந்துட்டது ரொம்ப தப்பு. அது அவனை தனிமைப்படுத்துற மாதிரி இருக்கும். அப்புறம் குழந்தை அன்புக்காக கழுத பொண்ணுன்னு தேடிட்டு தான் போகும். ப்ளீஸ் அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா பழகி பாருங்க.
வாங்க 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 எடுத்துக்க. என்ன பிரசன்டேஷனா? உங்களுக்கு டிஃபன் ரெடியா இருக்கு, போங்க. மாங்கல்ய தேவதா ஜோரம ஆபாகயாமி சபயாமி தானாந்திரம் ஆச்சமன்யம் தோற்பியாமி வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி பவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. வாங்க 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 வணக்கம். என்ன வெறுங்கைய வச்சுட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு சீட் அந்த பக்கம் இருக்கு, போங்க. ஓம் அக்னிஹி நமஹ சோபாய ஸ்வாஹா ஓம் சோபாய அங்காரகாய ஸ்வாஹா. வாங்க 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 வாங்க. ஏமா ஜெயா, ஏமா இவ்வளவு லேட்டு? நீ வந்திருந்து நடத்தி வைக்க வேண்டிய கல்யாணம் நீயே இப்படி லேட்டா வந்தா நன்னா இருக்கா? அப்பா புறப்பட்டு லேட் ஆயிடுச்சு. உம்முநாட்டி கிளம்பத்தான் லேட் ஆகும். உனக்கு என்ன? அதப்படி வயசு ஆயிடுச்சல்ல, மெதுவா தான் கிளம்ப முடியும். வாங்கப்பா. ஆனா நீ என்னமா புதுசு புதுசுன்னு ஏன் கார்த்திக் இந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க? உங்க தலையில அடிக்கிற ஒவ்வொரு அடியும் என் நெஞ்சில அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, ஏன் இப்படி இருக்கிற? எங்கேயாவது போய் தொலையேன். ஹாய் ஜெயா, ஏன் இவ்வளவு லேட்டு? தம்பி சவிக்கமா இருக்கிறியா? வீட்டுல அம்மா பாப்பால சவிக்கமா? ஆனா என்ன தம்பி கல்யாணம் பொண்ணு மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டு கலகலன்னு பேச வேண்டியதானே? வீட்டுல என்ன சவிக்கமான கேட்ட இருக்காங்க இருக்காங்க. ஓம் போகி வலராயுக்தம் நாகவல்லேதீர்த்தம் கல்பூர சூர்ணம் நிக்தம் தாம்பூலம் பிரதேக்யதாம். பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்குது? படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். ஆனா உட்காரப்பா, நீ ஒருத்தன் தான் தெரிஞ்சவன்னு இங்க வந்து உட்கார்ந்தா நீ எந்திரிச்சு போறியே. உட்காரு உட்காரு. ஆமா, நீ மட்டும்தான் வந்தியா இல்ல சம்சாரத்தை கூட்டிட்டு வந்தியா? சம்சாரம் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. கல்யாணமே ஆகலையா? நீங்க மட்டும் என் மகளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்நேரம் மாப்பிள்ளைன்னு கிளிப்புள்ள மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். எனக்கு குட்டு வச்சது அவ்வளவுதான். விடுங்க. அதுக்கெல்லாம் ஒரு டைம் வர வேண்டாங்களா? என்னங்க தம்பி பொல்லாத டைம். அன்னைக்கு என் பொண்ணு மட்டும் உங்களை பிடிக்கலன்னு சொல்லாம இருந்திருந்தா இப்ப நீங்க ஏன் இறங்கோ இறங்கோ. போ போ. அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். குழந்தை யாரு புதுசா இருக்காளே? லில்லியோட ரிலேஷன் சார், வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. அப்படியா? புனித யாத்திரைக்கு வர வேண்டியதுதான். போங்க. கோயில் எவ்வளவு பிரமாதமா இருக்கு பார்த்தேன். நில்லுங்க சார். 50 வயசுல வர வேண்டிய இடத்துக்கு 20 வயசுலயே கூட்டு வரீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? தலைவரே, நம்ம ஹெட் கிளார்க் இன்னும் பியூ சின்ன பக்கத்திலே இருக்காரு. சாமி, கொஞ்சம் கார்த்திக் கமலஹாசன் அவங்க இப்படியே இருக்காங்க. அங்கே இருந்தா எப்படி? ஊருனா போதும், உடனே கோயில் குழந்தானா கண்ணு குளிர்ச்சியா ஒரு ஊட்டி கொடைக்கானல் கிடைக்கலையா? ஆமா ஆமா, நீங்க கொடுத்த பணத்துக்கு கொடைக்கானல் ஒரு கடா. நிறையவே பாவம் பண்ணி வச்சிருப்பீங்க, கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கிட்டு கம்முன்னு வாங்க. சாமி, இந்த சாயா அடிக்கவன எப்படி ஆபீஸ் லிஸ்ட்ல சேர்த்தீங்க? வதேர சாயா டிபார்ட்மெண்ட்லாம் ஆபீஸ்ல தான், இங்க மீல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐயா கையில. யாராவது நம்ம கையில வாலாட்டினீங்க, மத்தியான சோத்துல 4 லாரி மண்ணு. டேய் கண்ணா, நீ நம்மால்டா, கோச்சுக்காத. என்னோட பொண்ணு ஃபயர்ல நிக்குதோ? அது ஒண்ணு இல்ல, நம்ம ராமங்கிட்ட இருந்து சீதையை ராவணன் தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சுட்டான். ராமன் சண்டை போட்டு சீதையை வீட்டுக்கு இஷ்டாந்துட்டான். இஷ்டாந்ததுக்கு அப்புறம் சீதை மேல ராமனுக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? இங்கிலீஷ் குழந்தை, நம்ம சீதை இருக்காளோன்னா அவர் ராவணனுடைய கஸ்டடியில் இருக்கும் போது ஏதாவது தப்பு தண்டா நடந்திருக்கலாமோன்னு ராமனுக்கு ஒரு சின்ன டவுட்.
நீ உத்தமையா இருந்தா அக்னி பிரவேசம் பண்ணுனா இவ்வளவு பட்டுன்னு குதிச்சு தான் ஒரு பியூர் கேள்னு ப்ரூவ் பண்ணிட்டா. தட்ஸ் ஐ see சீதா பியூர் கேர்ள்னு அக்செப்ட் பண்றதுக்கு ராமன் பாயில குதிக்க சொல்லிச்சு. ஓகே, சீதா பெரிய டைம்ல ராமனும் தனியா தானே இருந்துச்சு. அது பியூர் பாய்னு ப்ரூவ் பண்றதுக்கு எதுல குதிச்சதோ? குழந்தை அவன் ஆம்பளமா. என்ன மேம், ஆம்பளை கோர்லா பொம்பளை கோர்லாவா? இங்கிலீஷ் அம்மா, அப்பவே சீதை உங்கள மாதிரி லா பேசியிருந்தா இந்த ராமாயணமும் நடந்திருக்காது. ஓ புவர் கேர்ள். இது மார்க்கண்டேயன் பெரிய கதை, அது அப்புறம் சொல்றேன் வாங்க. என்ன இது நேக்கடா நிக்குது? அதுவும் டெம்பிள்ல இருக்குது. அவச்சாரம் 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 அவச்சாரம். அது காடுமா, பழனி ஆண்டவர் முருகா, குழந்தை தெரியாம சொல்லிட்டா, மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ. வாங்க. என்ன மேம், ஒரு லேடி கையில வாளோட நிக்குது, ஆளையில உட்கார்ந்து இருக்குது. அதாவது குழந்தை அந்த காலத்துல சுயவரம்னு ஒண்ணு நடத்துவா. எல்லா தேசத்து ராஜகுமாரர்களையும் வரவழைப்பா. அவளெல்லாம் வந்து கூடுனதுக்கு பிறகு தோழி அவனுடைய குவாலிபிகேஷன் சொல்லிண்டே போவா. ராஜகுமாரி மாலையும் கையுமா பின்னாடி வந்துண்டே இருப்பா. அவளுக்கு எவனை பிடிக்குதோ அவன் கழுத்துல லொடக்குன்னு மலைய போட்டுடுவா. அன்னையில இருந்து அவ 2 பேரும் தம்பதிகள் ஆயிடுவா. மத்தவங்க தானே இஞ்சி தின்ன குரங்காட்ட போக வேண்டியதான். நல்ல வேலை இப்ப நம்ம நாட்டுல சுயவரமே கிடையாது. அப்படி இருந்திருந்தா நிறைய பேருக்கு கல்யாணமே நடந்திருக்காது, உங்களை சேர்த்துத்தான். என்னங்கடா தயசோறு, ஒரு பிரியாணி இல்ல, கடிக்க எலும்பு இல்ல, என்னங்கடா டூர் அரேஞ்ச் பண்றீங்க? எண்ணி 70 ரூபாய் கொடுக்கல? வாத்தியார, தினமும் தான் பிரியாணியா தூண்டுறேன், இன்னைக்கு ஒரு நாளா பல்லுக்கு ரெஸ்ட் கூட. நாம வந்திருக்கிறதோ புனித யாத்திரை. நான் வெஜிடேரியன் சாப்பிடுறது பாவம்னா அந்த இடத்துல பாவ புண்ணியம் பார்த்தா எப்படி? இந்த உடம்பே நான் வெஜிடேரியன்ல வளர்ந்தது. அது இல்லாம சோறு இறங்க மாட்டேங்குது. எப்ப பாரு சோறு சோறு, எங்க போனாலும் இந்த சாப்பாட்டு பிரச்சனை தானே. சரியான சோத்து பட்டாலும் போங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ, அன்னைக்கு என்ன பிடிக்கலன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னீங்களாமே, சாரி, பழச குத்தி கிளறிட்டனோ. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா? விருப்பம் இல்லாம தான் அந்த வார்த்தையை சொன்னேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சா எங்கிட்ட ஏதோ குறை இருக்கிறதா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க மனசை புண்படுத்த நான் விரும்பல. சாரி. என்னம்மா டூர் அக்கவுண்டா? ஆமா சார், அக்கவுண்ட் ஒரு தடவை பாத்துருங்க. பாக்குறதுக்கு என்னம்மா, ஒவ்வொருத்தருகிட்ட எவ்வளவு அதிகமா வசூல் பண்ணணும் அதை சொல்லு, சம்பளத்துல புடிச்சு விடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல சார், நாம தான் பாக்கி திருப்பி கொடுக்கணும். பாக்கி திருப்பி கொடுக்கணுமா? சரியா செக்அப் பண்ணியாமா? கணக்குல ஏதாவது விட்டு போயிருக்க போகுது? இல்ல சார், கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா? அது எப்படி இருக்கும்? இத்தனை வருஷமா அந்த முரளி பையில வச்சுட்டு டூர் போயிட்டு வந்தேன். அவன் என்னடான்னா 50 குடு 60 குடுன்னு எல்லார்ட்டையும் வசூல் பண்ண வச்சுட்டான். எனக்கே சந்தேகம், நான் திருடனா அவன் திருடனான்னு. நீ என்னடானா மிச்சம் இருக்குன்னு சொல்றியே. இப்பதான் புரியுது, ஒரு பயல வச்சுக்கிறத விட ஒரு பொண்ணை வச்சுக்கிறது எவ்வளவோ பெட்டர்னு. ஆமா, இப்ப அவங்களுக்கு எவ்வளவு பணம் திருப்பி கொடுக்கணும்? 15 ரூபா. இது என்னடா பெரிய அமௌண்ட்? கேவலம் 4 பாக்கெட் சிகரெட்டுக்கு ஆகுமா? காலையில இருந்து ஜெயா ஜெயான்னு புலம்பிக்கிட்டு. 15 ரூபாய் உனக்கு சிகரெட்டா புகைண்டா? ஏன் அதே 15 ரூபாய் சில பேர் வீட்டு அடுப்ப கூட புகை வைக்கிண்டா. சில நேரத்துல மானத்தை கூட காப்பாத்துண்டா. போடாங். தேரவே மாட்டீங்களே. இது வேற எதுக்கு வம்பு? Hi Anu, meet my friend Karthik. Hello. My wife. வணக்கம். Come in. உட்கார்டா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். ஓகே. இதான்ப்பா நம்ம வசந்த மாளிகை. என்னடா அப்படி பாக்குறேன்? நம்ம கிட்ட சாப்பாட்டுல 1/2 கேட்பானே, அவனா இப்படி ஆயிட்டான் தானே? எல்லாம் என் ஒய்ஃப் வந்து வேலைடா. I am really very happy.
இப்படி உன்னை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது இருக்கட்டும்டா. வீட்டுல அம்மா சிஸ்டர் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கு. அது ஒண்ணு இல்லடா, நம்ம டிவில அடிக்கடி தடங்களுக்கு வருந்துகிறோம் ஒளிபரப்புறாங்கல்ல, அது என்னடானா படமே தடங்களாயிடுச்சு. போன் பண்ணி 3 நாள் ஆகுதுடா, இப்பதான் வந்து எடுத்துட்டு போறாங்க. ஓ, டேய் கார்த்திக், உனக்கு கல்யாணம் ஒண்ணுமே செட்டப்பா அமையலடா. டேய் இங்க பாருடா, கல்யாண சந்தையில சீக்கிரம் விலை போயிடணும், இல்ல அப்படின்னா ஆளுக்கு இருக்கிற வேல்யூவே போயிடும். என்னடா இன்னும் அதே போஸ்ட் தானா, இல்ல ப்ரமோஷன் ஏதாவது கிடைச்சதா? ப்ரமோஷன் எங்கடா கிடைக்குது? பெர்மிஷன்ல லீவ் தான் கிடைக்குது. சார் கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? எந்திரிச்சுடா. என்னையே நான் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டவன். நமக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கணும்னா மேல இருக்கிறவங்க எல்லாம் செத்து தொலைணும்டா, அப்பதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சாப்பிடுறா, சூடு இருக்கா? சொரணை இருக்கா? எத்தனை தடவை நடக்கிறது? ஒழுங்கா வாட உடுக்க வைக்கலன்னா எங்கேயாவது சத்திரஞ்சாவடி தேடி போறது. இன்னும் 4 மாசம் இந்த வீட்டுல உன்னை வச்சேன்னா வீடு வாசலாகி வாசல் தெருவாயிடும். இந்த லட்சணத்துல சவறு பார்த்து கேக்குதோ? உன் பொண்டாட்டி என் வீட்டுக்கு 7 தடவை நடந்தா, அதையும் வச்சு தொலைச்சேன். தண்ணி வருதாயா? வருது. அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, வாடகை தான் வர மாட்டேங்குது. இந்த பாரியா எண்ணி 24 மணி நேரத்துல வாடகை வரல, நான் வர மாட்டேன், கோர்ட் அமினா தான் வருவான். உங்களுக்கு வீட்டை விட்ட பாரு, என் புத்தி செருப்பால் அடிக்கணும். இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. என் ஒய்ஃப் பெரிய இடத்து பொண்ணு. என்னோட வருமானத்துக்கு அவளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அவ ஆடம்பரத்துக்கு நான் அட்ஜஸ்ட் ஆயிட்டேன். இங்க இருந்த எல்லா பொருளுமே இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிட்டுதான். அவ்வளவு ஏன், அவ இப்ப கட்டி இருக்கிற சேலை கூட இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிட்டுதான். அதுல கூட சார் எவ்வளவுல இருந்து வந்திருக்கேன்? கொஞ்சம் இருப்பா, நான் சேலையை திருப்பி கொடுத்துறேன். எவ்வளவுப்பா பாக்கி? வெறும் 15 ரூபாய் சார். அதை கொடுக்க முடியாம கட்டண புடவை திருப்பி நான் தரேன்னு சொல்றாரு. ₹15 உனக்கு சிகரெட்டா புகைண்டா? ஏன் அதே ₹15 சில பேர் வீட்டு அடுப்ப கூட புகை வைக்கின்றா. சில நேரத்துல மானத்தை கூட காப்பாத்துண்டா. பொழுது விழுந்ததுல இருந்து பொழுது சாயற வரைக்கும் நான் ஒருத்தியே கடந்து சாக வேண்டி இருக்கு. ஏண்டி கூட மாட வந்து வேலை செய்யக்கூடாது? படுத்துக்கிட்டா பேப்பரோட எவன் வீட்டுல போய் எப்படி குப்பை கொட்ட போறியோ? என்ன பாக்குற நீ மட்டும்? என்ன ஒரு வேலையை தொட்டா 9 மணி நேரம் பெத்தம் பாரு. இது 2 களையும் உங்களை பெத்ததுக்கு. முண்டோ போய் கூட மாட வேலை செய்யக்கூடாது, அம்மா கத்துது இல்ல? அண்ணா அம்மா என்ன மட்டும் கத்தல, உன்னையும் சேர்த்துதான் கத்துச்சு. உனக்கே உரைக்கல, உன் தங்கச்சி நானு, எனக்கு மட்டும் எப்படி உரைக்கும்? பெண்ணுக்கு பெண்ணே தாலி கட்டினாள். என்னது? பொண்ணுக்கு பொண்ணு தாலி கட்டினாளா? அப்ப ஆம்பளைங்க கதி? அதான் கதிதான். பயப்படாத, பேப்பர் நியூஸ் தான் படிக்கிறேன் கேளு. தாலி கட்ட வேண்டிய மணமகன் முகூர்த்த நேரத்தில் வந்து சேராததால் மணமகளுக்கு மாப்பிள்ளையின் சகோதரியே தாலி கட்டினாள். இது கலிகாலம், எது வேணும்னாலும் நடக்கும். மணமகன் தேவை. அண்ணா உனக்கு தான் படிக்கிறேன் கேளு. மணமகன் தேவை. படித்த அழகிய வசதியுள்ள 17 வயது பெண்ணுக்கு நிரந்தர வேலையில் உள்ள மணமகன் தேவை. விவரங்களுக்கு தபால் பெட்டி எண் 127 சென்னை 17. அண்ணா படையேற்ற வேண்டியதானே? என்ன டார்லிங்? என்ன டார்லிங்கா? எப்ப பாரு டார்லிங் டார்லிங் டார்லிங், இதே புலம்பல் தானே? எழுதுண்ணா. ஆசை தீர அனுராத கூட ஆடி பாடிட்டு இருந்தேன், சரியான கிளைமேக்ஸ்ல வந்து கெடுத்துட்டே. கத்தாதானே, உன் கனவு எங்கேயும் ஓடி போயிடாது. நாளைக்கும் வரும், அதுலயும் பியூட்டி குவீன் வந்து அழகா டூயட் பாடுவா. அங்க அம்மா உனக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்க நீ டூயட் பாடிக்கிட்டு இருக்கியா? வா வா. ஐயோ விட்ட மாட்டியே நீ. அடிடி இந்த பொண்ணா? இந்த பொண்ணு நாங்க பாத்துருக்கோமே. வாமா வந்து இப்படி உட்காரு. ஏற்கனவே அறிமுகமான பொண்ணா ஆரம்பமே களை கட்டிருச்சு. என்ன மாப்பிள்ள, ஏற்கனவே நீ பாஸ் மார்க் போட்டது தானே? கல்யாண நாள் பார்க்க சொல்லலாம். அண்ணா சிரிச்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு, மத்தபடி என்ன பேச வேண்டியது பேசி முகூர்த்தத்தை முடிச்சிடுவோம். அப்பா அவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வந்துடாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களே தவிர பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு யாராவது ஒருத்தராவது கேட்டீங்களா? இப்ப நான் கேக்குறேமா,
உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? இப்படி ஒரு கேள்விய கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் கேட்டிருந்தா எத்தனையோ கண்ணீர் கல்யாணங்கள் நடந்திருக்காது. தாண்டா, என்னம்மா இது? நீ சும்மாருமா. ஒரு ஆம்பளை தனக்கு வரப்போற மனைவி அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும், பணக்காரியா இருக்கணும்னு ஆசைப்பட உரிமை இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு அந்த உரிமை இருக்காதா? ஆசை இருக்காதா? சொல்லுமா. நான் என்ன ஆசைப்படுறேன் தெரியுமா? எனக்கு வரப்போற மாப்பிள்ள அழகா இருக்கணும், அந்தஸ்தா இருக்கணும், டாக்டரா இருக்கணும், வக்கீலா இருக்கணும், ஒரு இன்ஜினியராவது இருக்கணும். எனக்கு இருக்கிற அழகுக்கும் நமக்கு இருக்கிற அந்தஸ்துக்கும் இவரு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சாதாரண கிளர்க்க கல்யாணம் பண்ணிக்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. சாரி, இப்படி உண்மையை பேசுறதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நிறுத்தி. நேத்திக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். வா, அந்த பக்கம் போய் பேசுவோம். சாரி மிஸ்டர் கார்த்திக், என் ஃப்ரெண்டு செஞ்ச தப்புக்கு அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். டேக் இட் ஈஸி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க போன் கொஞ்சம் யூஸ் பண்ணலாமா? ஓகே, கேரி ஆன். தேங்க்யூ. ஹலோ, யார் பேசுறது? பக்கத்து வீட்ல இருந்து ஜெயாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். ஹலோ, நான் ஜெயா பேசுறேன். யார் பேசுறது? நான் கார்த்திக் பேசுறேன். நீங்களா? என்ன விஷயம்? அது வந்து ஜெயா, உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் நான் போன் பண்ணேன். தேங்க்ஸா? எதுக்கு? இன்னைக்கு ஆபீஸ்ல என் மானத்தை காப்பாத்துனீங்களே, அதுக்கு தான் நேர்லயே சொல்லணும்னு நினைச்சேன், முடியல, அதான் போன்ல. இதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு போன் பண்ணீங்க? நல்ல ஆள் சார் நீங்க. அது இன்னுமா நினைச்சிட்டு இருக்கீங்க? யூ ஆர் டூ சைல்டிஷ். எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்குங்க. ஓகே? ராஜஸ்ரீ மார்த்தாண்ட வீர பராக்கிரம கோட்டூர்புரத்தின் கொற்றவன் ஸ்ரீ 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 கல்லாப்பட்டி சிங்கார பூபதி வருகிறார். பராக் பராக் பராக். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து என்னுடைய புதல்வி இளவரசி ஜெயதேவியின் சுயம்பரத்தில் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கும் உங்களது அனைவரையும் கோட்டூர்புரத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நானும் அதை ஆமோதிக்கிறேன். பார்த்து மோதிக்க. யார
சரசை இழுத்து வா. அழைத்து அழைத்து வா. நீ செல், நீ வாமா. தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரிலிருந்து வந்தவர். பெயர் வீரபாண்டியன். தமிழ் வளர்த்த மதுரையில தமிழை விட்டு பிழைப்பவர். அதாவது அச்சகம் வைத்து அரசாட்சி நடத்துகிறார். சோடா. கொங்கு நாட்டின் தங்கம். இவர் பெயர் கண்ணன். அன்று பாஞ்சாலி ஒருத்தியின் மானங்காக்க துளி கொடுத்தான் அந்த கண்ணன். ஆனால் இந்த கண்ணனோ 1 கோடி மக்களுக்கு ஓயாமல் துளி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அதாவது நெசவாள வைத்து நடத்துகிறார். சோழ நாடு சோறுடுத்தி என்பதை இவர் உருவத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். பெயர் கல்யாணராமன். 2000 வேலி நஞ்சை, 1000 எருமைகள், 500 பன்றிகள், ஆடு மாடு கோழி என்று ஒரு கால்நடை கண்காட்சியை வைத்திருக்கிறார். அதாவது இவர் பெரிய நிலக்கிழார். முதலாளர் உட்கார். இவரை பற்றி குறிப்பிட்டு சொல்ல முடியாதுமில்லை. பெயர் கார்த்திக். மன்னாரன் கம்பெனியில் சாதாரண குமாஸ்தா. வாய்க்கும் வயிற்றுக்கும் போராடி கொண்டிருக்கிறார். அதாவது மாதச்சம்பளம் வாங்கி வாழ்க்கை நடத்துகிறார். என்ன வஜர பலமான யோசனை? பயப்படாத, சும்மா பூந்து விளாசு. நான் வரேன். பாம்பே பிரான்ச். பாம்பே பிரான்ச். Here. தேங்க்ஸ். Excuse me. ஒண்ணுமில்ல, எனக்கு இன்னைக்கு பர்த்டே. Wish you all the best. Many happy returns of the day. Thank you. என்ன சாக்லேட் எல்லாம்? ஒண்ணும் இல்ல, இவருக்கு பர்த்டேயா, அதான் சாக்லேட் கொடுத்தாரு. ஏண்டா அம்பி, நோக்கு எங்களையெல்லாம் கண்ணுக்கு தெரியாத. அண்ணனுக்கு பிறந்த நாளா வாங்கடா. சாக்லேட் வாங்கடா. சாக்லேட். என்னடா டேய், எங்களுக்கு பர்த்டேனா 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் பார்ட்டி வைக்க சொல்ற. உனக்கு பர்த்டேனா 5 ஸ்டார் சாக்லேட்டோட முடிச்சலாம்னு பாக்குறியா? எங்களை என்ன இடிச்ச வாய் நினைச்சியா? அது வந்து அது இன்னும் என்னடா அவங்கிட்ட பேச்சு வேண்டி கிடக்கு? மாலம் பாக்கெட்ல தான்டா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அவன் அமுக்கலாமா? வஜர வஜர, என்ன வஜர, பிள்ளையாரு பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சா? எனக்கு அப்பவே தெரியும் நீ தேர மாட்ட. உன்னை போய் ஐடியா கேட்டேன் பாரு. என்ன நிறுத்து வஜர, நான் சொன்னது வேற, நீ செஞ்சது வேற. ஒரு செட்டப் பண்ணி தனியா கூட்டி போய் நீட்டி இருக்க வேணா? அதை விட்டுட்டு இப்படி எல்லாருக்கும் முன்னாடி நீட்டிட்டிய. நீட்டுறதுக்கு ஒரு இடமே இல்லையா? உனக்கு போய் நான் ஐடியா சொல்லி தரேன் பார். இந்த ஐடியா மட்டும் பாரதி ராஜாக்கு இல்ல பாக்யராஜுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா 4 படம் சக்சஸ். உனக்கு போய் சொல்லி தரேன் பார். ஐயா பெரிய கபில் தேவன் நினைப்பே அடிச்சு கேட்டுட்டு போறாரு. என்னடி பெரிய கபில் தேவன்? கபில் தேவன் கத்துக்கிட்டு தான் எங்க என்னதான் அது தெரியுமா? பாரு அடிச்சு என்ன இல்லையான்னு பாரு.
கோச்சிக்காம என்னடா செய்யும்? கோவிச்சுக்கங்க ஆண்டி, தெரியாம பட்டுருச்சு. கையெடுங்க, நான் ஊதி விடுறேன். இப்ப எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல. கண்ணை கசக்காங்க, ஏற்கனவே சிறந்திருக்கு. வீட்டுக்கு வாங்க, கண்ணுக்கு போடுற மருந்து இருக்கு, நான் போட்டு விடுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். வேண்டாம் வேண்டாமா, பாருங்க எனக்கு வயசு பத்தல, இல்லன்னா உங்க அழகா தூக்கிட்டு போய் பேசாம வாங்க. படுங்க. வேண்டாம்டா. என்ன சின்ன பையன் பாக்குறீங்களா? நான் தாங்குவேன், சும்மா படுங்க. ஆண்டி, கண்ணை நல்லா திறந்து மூடுங்க. என்னடா சுரேஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அன்னைக்கு மாதிரி குறும்புத்தனை ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது பரிகாரம் செஞ்சுட்டு இருக்கானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். கண்ணுல தூசி விழுந்துடுச்சு. வழியில விளையாடிட்டு இருந்த சுரேஷ் தான் மருந்து போடுறேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். ஐயா சொல்றேன் நம்பாங்க. ஆண்டி போய் சொல்றாங்க டாடி. நான் எரிஞ்ச பந்து அவ கண்ணுல பட்டுருச்சு, அதனால தான் மருந்து போட கூட்டிட்டு வந்தேன். ஏண்டா கண்ணுல அடிச்சது இல்லாம மருந்து வர போடுறியா? சின்ன பிள்ளை தானே, ஏதோ தெரியாம செஞ்சுட்டான். கோச்சிக்காதீங்க. ஐம் ஆல்ரைட். வரேன். ஆண்டி சும்மா போனா எப்படி? டாடா காமிக்க வேண்டாம். அரே சுரேஷ். ஏன் உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? ஏற்கனவே 250 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிற, இப்பவும் கொடுங்கன்னு கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிற. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். இப்படி கடனை வாங்கியே குடும்பம் நடத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அது இல்லைங்க, மனுஷன்னு பிறந்துட்டா கொடுக்கல் வாங்கல் சகஜம் தானுங்களே. என்னையா சகஜம்? இல்ல என்ன சகஜம்னு உங்ககிட்ட வாங்குறது இருக்கிறத தவிர குடுக்கிற பழக்கம்னா இல்லையே. உங்க பரம்பரை அப்படித்தானா? எப்படி? என்னங்க பண்றது, அளவுக்கு அதிகமா பெத்துப்புட்டேன், இப்ப அவஸ்தப்படுறேன். இதை முன்னாடியே யோசிக்கணும் இல்லையா? இதை யோசிக்காதனாலதான் உன் பொண்டாட்டி இடவெளி விடாம பிள்ளைங்களை சுமந்துக்கிட்டு இருக்கிறா, நீ கடனை சுமந்துக்கிட்டு இருக்கிற. ஒன்ன தெரிஞ்சுக்க, பொண்டாட்டி 2 தடவை தான் வாந்தி எடுக்கணும். அதுக்கு மேல வாந்தி எடுத்தா வாழ்க்கையே அஜீர்ணம் ஆயிடும். புரியுதா? அம்மா, என்னம்மா என்னாச்சு? டாக்டர் போலாமா? அதெல்லாம் ஒண்ணு வாழடி. ஏமா? சும்மா அடி. இது வேற வாந்தி. அம்மா 2வது தடவையா வாந்தி எடுக்கிறாங்க. இதுக்கு மேல என் அம்மா வாந்தி எடுத்தா அவ்வளவுதான். ஐயா, எப்படியோ அம்மாவை பிள்ளைய சுமக்க வச்சிட்டீங்க. நீங்களும் என்ன மாதிரி கடனை சுமந்துடாதீங்க. எதிலையும் ஒரு லிமிட்டோட இருங்க. எந்திரி எந்திரி, நான் கேட்டேன கடன். அப்புறம் பார்க்கலாம் போ. டவுட் முழுங்கின கோழி மாதிரி மெல்ல முடியாம முழுங்க முடியாம இருந்தா எப்படி? இந்நேரம் ஓகேயா இருக்க வேண்டாமா? உனக்கெல்லாம் தில்லு பத்தாது வாத்தியார. டேய், நானும் சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா தைரியம் தான் வரமாட்டேங்குது. வாத்தியார, தைரியமா நானே சொல்லிடுவேன். ஆனா ஆரம்பத்திலேயே அக்கான்னு கூப்பிட்டேன். இனிமே சேஞ்ச் பண்ணி அண்ணின்னு கூப்பிடு, கொஞ்சம் கஷ்டம் தான். வேணும்னா ஒண்ணு செய், லவ் அப்ளிகேஷன் போடு. அப்பா இனிமே ஆடுறேன், நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத. வச்சுவா. செந்தில், இந்த வியாதிக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. இந்த ஃபைல கொஞ்சம் உடனே கவனிங்க, ரொம்ப அர்ஜென்ட். ஓகே. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஃபைல் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். அதனால நல்லா பார்த்து ஸ்பெஷல் அட்டென்ஷனே கொடுக்கறேன். போதுமா? ஓகே, அது போதும்.
நெளியாத, அது எந்த குப்பையில கிடக்கும் பாக்கணும். குப்பைய கலரியாவது எடுத்து கொடுங்களேன். இல்ல நான் மூடிட்டு போக வேண்டியதானே. கோவத்துல கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹை, ஃபைல் அங்க இருக்கு. ப்ளீஸ் அந்த ஃபைல கூட. தரமாட்டேன். மேனேஜர் கிட்ட காட்டிட்டு அப்புறமா உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன். ஸ்டூபிட். என்ன தைரியம் இருந்தா ஆபீஸ் ஸ்டாஃப்க்கு லவ் லெட்டர் எழுதுவேன். இது என்ன ஆபீஸ் நினைச்சா இல்ல வேற ஏதாவது நினைச்சா? உன்னை எல்லாம் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். கார்த்தி, என்னங்க நீங்க இப்படி பண்ணலாமா? என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? ஆமா, உங்க லெட்டரை என்னால படிக்கவே முடியல. உங்க கையெழுத்து சுத்த மோசம். கையெழுத்து சுத்த மோசம்னு. அடுத்த தடவை எழுதும் போது நல்லா அழகா எழுதணும். என்ன ரொமான்ஸா? உன்னை லவ் லெட்டர் எழுத சொன்னல, எவ்வளவு நாள் ஆச்சு? அங்க பாட்டி காத்திட்டு இருக்காங்கல்ல, உன்னெல்லாம் நம்பனா சபா. அப்போ இது எனக்கு இல்லையா? உங்களுக்கு இப்பதான் எழுதிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் வந்து தரேன். அப்ப இந்த இத நீயே வச்சுக்க. இது தேர்ற மாதிரி இல்ல. ரூட் கிளீனா போட்டு கொடுத்தல, அத கூட ஃபாலோ பண்ண முடியல. உனக்கெல்லாம் ஏன் லவ்? நான் என்னடா பண்ண முடியும்? ரூட்ல தான் போனேன். என்னத்த போன? லெட்டர் இடம் மாதிரி போச்சே. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, உனக்கு ஐடியா கொடுத்தனே. என்ன இந்த வயசுல இந்த நிலைமையில வெளியில வரவே எனக்கு அவமானமா இருக்குடி. நீ சொன்ன கேட்க மாட்டேங்கிற, ஆஸ்பத்திரி அது இதுன்னு இழுத்தடிக்கிற. எனக்கு வெளியே தலை காட்டவே வெக்கமா இருக்கு. இதுல என்னமா வெக்கம்? வெளிநாட்டுல எல்லாம் உன் வயசுலதான் ரொம்ப பேர் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இல்லடி, நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு புள்ள பிறந்தா அது உங்க அப்பாவை தாத்தான்னு கூப்பிடும். அத பார்த்து என் வயித்துல பிறந்ததும் தாத்தான்னு கூப்பிடுமே. அத நினைச்சாதான் எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. என்னது இவன் ஏன் வயித்த பிடிக்கிறான்? இந்த காலத்துல யார் வயித்துல என்ன இருக்குன்னு நம்ப முடியலப்பா. சும்மா இருமா, யார் எப்படி பண்ண உனக்கு என்ன? ஏண்டா இப்படி கத்துற? சுமாரா சுமாரானா டாக்டர் லபடா நீ போடுங்க. நல்ல பையன். உட்கார். அடிப்ப சொன்னா கேளு. குழந்தை இப்படி மிரட்டாதீங்க. நீங்க கொஞ்சம் இருங்க, நான் பாக்கிறேன். சரியா? நீ நல்ல பையன்ல? ஊசி போட்டதானே உடம்பு குணமாகும். நல்ல பையன்ல, என் கண்ணுல, என் ராஜால நீ அழக்கூடாதுமா. டாக்டர் எனக்கு ஊசி போடாதீங்க. ஊசி போட்டா அவனுக்கு பிடிக்காது. நீ வாண்டாமா, நீ அழாத. ஒண்ணும் இல்ல, நல்ல பையன் தானே நீ. அவ்வளவுதானே அவ்வளவுதானே, எல்லாம் சரியா. அவ்வளவுதானே. இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. வரேன். நீங்களும் மனுஷங்களா? எதுக்காக இந்த சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? சின்ன பையன் ஆயிரம் செஞ்சிருக்கிற காரியத்தை கேட்டீங்கன்னா நீங்களே வெட்டி புதைச்சிருப்பீங்க. அப்படி இவன் என்னதான் செஞ்சா? என்ன செஞ்சானா? ஒண்ணும் தெரியாது என் பொண்ணுக்கு லவ் லெட்டரா கொடுத்தாமா. அதனால என் பொண்ணு அந்த காலி பழம் எடுத்துட்டு ஓடிட்டாளே. ஏன் சார், கிழிச்சு போட வேண்டிய லெட்டரை படிக்க ஆரம்பிச்சது உங்க பொண்ணோட தப்பு. அதுக்காக இவன் அடிக்கிறதுல என்ன நியாயம்? நியாயம் கேட்கறதுக்கு நீ யாருமா? நிறுத்தியா? முந்தான இடம் கொடுத்தா தானே முன்கை நீளம். ஜாமா டால் போட்டு அடிச்சுட்டு இருந்தாரு. நாங்களும் என்னன்னு தெரியாம அடிச்சிட்டோம். பையனை கூட்டு போ. இந்த ஆபீஸ்ல உனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ்? ஒழுங்கா ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ண முடியல. நீ எல்லாம் ஒரு எம்ஏ. எவையா கொடுத்தா உனக்கு இந்த டிகிரி? என்னையா மறைக்கிற? என்ன மறைக்கிற? போய் கரெக்ட் பண்ணிட்டு வா போ. சாரு ஏன் எவ்வளவு லேட்டு? எவ்வளவு நேரம் பெல் அடிக்கிறது? அடிச்சு வந்துட்டேன் சாரு. ஏன் தபசுற? நான் யார் தெரியுமா? மேனேஜர். ஆப்பால் நீ ஒரு பியூன். எஸ் சார். போய என்ன போய?
என்னையா இது? பிச்சைக்காரன் வாந்தி எடுத்து வச்ச மாதிரி பரப்பி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து அடிக்க வை. என்னையா பனியன்? சிங்கப்பூர் பனியன். கண்ணாடி புதுசா? பாத்து பாத்து, டெலிபோன் நம்பர் கையோட வந்துட போகுதுமா? இது ஆபீஸ் டெலிபோன். உட்கார், பரவாயில்ல. பையில மட்டும் பாரியா? எல்லா நேரம் தான். என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல. எங்க இந்த ஆளு? வந்தா என்னை வந்து பார்க்க சொல். இது உங்க சீட் சார். எனக்கு தெரியாதா? ஒரு நாள் மேனேஜர் லீவ் பட்டதுல என்ன ஆட்ட ஆடுறான் பாத்தியா? கொஞ்சமாவது மேனேஜ் சொல்ல வேண்டாம். கான்பிடன்சியல் ஃபைல் பாத்துக்கிட்டீங்கல்ல, என்ன அவசரம்? லாக் பண்ணிட்டு வர்றது என்ன இப்ப? சாரி சார், நிறைய லெட்டர்ஸ் டைப் அடிக்கணும், டைப்பிஸ்ட காணோம், அதனால தான் வந்தேன். ஏயா சீட்ல இல்ல? இல்ல. அப்ப லீவு. ரொம்ப கான்பிடென்ஷியல் விஷயம் தான். தம்பி, நமக்கு என்னடா வேணும்? ஒரு ½ an hour பெர்மிஷன் வேணும். பர்மிஷனா? ஒரு நிமிஷம் கூட கிடையாது. ஓஹோ, ஆல் ரைட். அப்ப நான் இந்த கான்பிடென்ஷியல் விஷயத்தை கொஞ்சம் வெளியே போய் விட்டு. அம்மீன் இல்ல, என்ன ஆயிடுத்துன்னு கோச்சுக்கிற? ½ an hour என்ன, ஃபுல் டே எடுத்துக்கோ. தேங்க்யூ. இந்தா சார், பாக்கி நீ வச்சுக்க. ஹலோ, எங்க இந்த பக்கம்? நத்திங், சும்மா இங்க ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். என்னங்க உங்களை இன்னைக்கு ஆபீஸ்ல கூட காணோம்? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆபீஸுக்கு வர வழியில நம்ம டீ காஜாவை யாரோ அடிச்சிட்டு இருந்தாங்க. பாவம், தலையில நல்ல காயம். அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். லேட் ஆயிடுச்சு, அதான் ஆபீஸ்க்கு வரல. அவன் எப்பவும் இப்படிதாங்க, வயசுக்கு மீறி ஏதாவது செஞ்சுட்டு நல்லா உதவாங்க. நானா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செய்யறதுல ஒரு நியாயம் இருக்கு. இருக்கும். வாங்கல வீட்டுக்கு, காபி சாப்பிட்டு போலாம். எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. வேணாங்க, இப்ப உங்க வீட்டுல இருந்தா வரேன். உங்க ஃபாதர் கூட மோர் கொடுத்தார். மோர் A1. நான் வீட்டுல இல்லாத நேரம் தான் வருவீங்களா? நான் இருக்கும்போது வரக்கூடாதா? இன்னொரு நாளைக்கு நிச்சயமா வரேன். ஆல்ரெடி, கண்டிப்பா வரணும். நான் வரட்டுமா? என்னடா பஞ்சர் ஆகி ஒட்டுக்கிட்டு போட்டிருப்பாங்கன்னு பார்த்தேன், ஒண்ணுத்தையும் காணோம். எல்லாம் உள்காயம் வாத்தியார. நம்ம விஷயம் வெளியில தெரியக்கூடாது பாரு. ஆமா, எதுக்காக உன்னை இப்படி அடிச்சாங்க? என்ன செய்யறது வாத்தியார, சோசியல் சர்வீஸ் செய்யும் போது சில நேரங்கள்ல அடியும் கிடைக்கும், ஆதரவும் கிடைக்கும். நம்ம டைம் பேட் டைம், அவ்வளவுதான். நீ எப்பவும் டைம் பார்த்து தானடா செய்வ, இப்ப என்னாச்சு? நான் டைம் பார்த்து தான் செஞ்சேன். ஆனா டைம் பார்த்து பொண்ணோட அப்பா வந்துட்டானே,
இந்த பழத்தை நீட்டுறத விட உனக்கும் ஜெயா அக்காக்கும் கல்யாணம்னு பத்திரிகை நீட்டு. நீட்டிடு வேண்டா. ஆனா ஜெயா பச்சை கொடி காட்ட மாட்டேங்கிறாளே. பொம்பளை தானா காட்டுவாளா? நாம தான் காட்ட வைக்கணும். தட்டினால் திறக்கும், கேட்டால் கிடைக்கும். நீ கேட்கவும் மாட்ட, தட்டவும் மாட்ட. அந்த அக்கா நாளைக்கு ஆபீஸ விட்டு போறாங்க. இந்த சான்ஸ் நீ விட்ட, நீ அம்பிரேல். விட்டுருவேனா? நாளைக்கு ஆபீஸ் போன உடனே வேலையா அவளை பார்த்து நேராவே கேட்டுறேன். அடுத்த தடவை உன்னை சந்திக்கிறப்ப மேரேஜ் இன்விடேஷனோட தான் சந்திப்பேன். கேள்விப்பட்டேன் ஜெயா. 4 மாசத்துல இந்த ஆபீஸ் இவ்வளவு சேஞ்ச் பண்ணிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்கு? கொடுத்த சம்பளத்துக்கு கரெக்டா வேலை பார்த்தேன், அவ்வளவுதான். மிஸ் ஜெயா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நான் உங்களை காதலிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஜெயா, போன். எக்ஸ்கியூஸ் மீ. பார்த்து குத்துங்க. எனக்கு இருக்கிறது ஒரே மேஜ, அதையும் உடைச்சிட போறீங்க. பிரதர், நானும் இப்படி பல தடவை குத்தி இருக்கேன். இப்பெல்லாம் குத்துறதில்ல, கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கங்க. எல்லாம் எனக்கு தெரியும். இந்தாமா உன் சம்பளம். குழந்தை, இந்த ஆபீஸ்ல உன்னோட 4 மாசம் தான் பழக்கம். அது 40 வருஷத்து பழக்க மாதிரி தோணுதுமா. நான் மட்டும் ஒரு பொம்மை நாட்டியா பிறந்திருந்தா சும்மாவாவது பிரசவ லீவு போட்டுட்டு உன்னை ஒரு 6 மாசம் இந்த ஆபீஸ்ல எக்ஸாம் பண்ண வச்சிருப்பேன். Thank you, sir. வரேன். வரேங்க. வரேன். எஸ். வாங்க சார், நல்ல டிசைன், கலர் கலரா வந்திருக்கு, வந்து பாருங்க. இது நல்ல கலர். இது புது டிசைன், பாருங்க. இது பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது லேட்டஸ்ட் டிசைன், அழகா இருக்கும். இப்ப நான் அழக பெருசா நினைக்கிறது இல்ல, நல்ல குவாலிட்டியை தான் விரும்புறேன். இந்தாங்க சார், கடைசி இது ஒண்ணுதான் பாக்கி. இது உங்களுக்கு பிடிக்கலனா நான் கட்டிருக்க சேலை தான் இருக்கு. ஐயோ, நீங்க வேற இதுக்கெல்லாம் போய் உங்க புடவையா? நான் இதுலயே ஒண்ணு எடுத்துக்கிறேன். ஐயோ, நான் முகம் தடைக்கு எடுத்தேன். புடவை செலக்ட் பண்றவங்க வீட்ல இருந்து வைஃபை கூட்டிட்டு வந்தா அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, போட்டு குழம்புறீங்களா சார்? என்ன சாரி செலக்ஷனா? ஆமா. செலக்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல, செலக்ஷன்ல ஒரு சின்ன குழப்பம். குழப்பமா?
நீங்க தான் எதையும் ஏவுன்னா செலக்ட் பண்ணுவீங்களே. சாரி, நான் புடவை செலெக்ஷன்ல ரொம்ப வீக். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்காக நீங்களே ஒன்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. என் செலக்ஷன் கட்டுறவங்களுக்கு பிடிக்கணுமே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது நிச்சயமா கட்டுறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். ப்ளீஸ். என்ன கலர்? எந்த கலரா இருந்தாலும் பரவாயில்ல. நான் அதை கேட்கலீங்க. புடவையை கட்டிக்க போறவங்க என்ன கலர்னு கேட்டேன். அது வந்து கிட்டத்தட்ட உங்க கலர் தான் வச்சுக்கோங்களேன். இது பாருங்க, இந்த டிசைன் நல்லா இருக்கு. கலர் தான் கொஞ்சம் டல்லா இருக்கு. ஆனா புடவை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, அப்ப இதே பேக் பண்ணுங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணீங்களே, அந்த சாரி யாருக்கு? உங்க சிஸ்டருக்கா? இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு. ரொம்ப வேண்டியவங்களுக்குன்னு சொன்னேன், நீங்க யாருக்குன்னு கேட்கவே இல்லையே. அதான் ரொம்ப வேண்டியவங்களுக்குன்னு சொன்னீங்களே, அப்புறம் யாருக்குன்னு எப்படி கேக்குறது? ஜெயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓஎஸ், பேசலாமே. அது நடு ரோட்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல, நடு வீட்டுல பேச வேண்டிய விஷயம். நாளைக்கு வீட்டுக்கு வந்து பேசுறேன். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். பஸ் வந்துச்சு. எங்க வீட்டுக்கு தானே போறீங்க? நான் வேணா டிராப் பண்றேன். தேங்க்ஸ். பக்கத்துல தான் வீடு, நான் போயிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சார். அது நடு ரோட்ல நின்னு பேசுற விஷயம் இல்ல, வீட்டுக்கு வந்து தான் பேசணும். இனிமே நான் வீட்டுல ஃப்ரீயா தான் இருப்பேன், தாராளமா வாங்க. தேங்க்யூ. நான் வரேன் சார். தூக்கம் வரல. ஏன்? சும்மாதான். நீ போய் சொல்ற. கச்சிப்ப திங்கும் போதே தெரியுமே ஏதோ யோசனை பண்றேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப மணி என்ன தெரியுமா? 11 ஆகுது. பேசாம படுத்து தூங்கு. மாட்டேன். இப்ப நீ என்னன்னு சொல்ல போறியா இல்ல நான் தாட்டை பிடிச்சு தின்னுட்டுமா? சொல்லுடா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சுரேஷ், ஜெயா ஆண்டி இல்ல, அவங்கள பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப நல்ல ஆண்டி, ஸ்வீட் ஆண்டி. அவங்கள நான் என்னென்ன கலாட்டா பண்ணிருக்கேன் தெரியுமா? பந்தால் அடிச்சேன், ஃபூல் பண்ணி ஏமாத்தினேன். அவங்க ஒண்ணுத்துக்கு பாதிச்சுக்கல. அன்னைக்கு பாரு, ஆஸ்பத்திரியில எனக்கு எவ்வளவு நைஸா ஊசி போட வச்சுட்டாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமசாமி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கிற அளவுக்கு ஆண்டவன் எனக்கு வசதி கொடுத்திருக்கிறான். என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைகளை எல்லாம் ஜாம் ஜாம்னு செஞ்சிடறேன். இங்காரா, என்ன நீ தப்பா நினைச்சிட்ட பாத்தியா? நாம 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்து ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாச்சு. தனித்தனியா தாப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் அதை சொல்ல சிங்காரம். நான் என்ன சொல்றேன்னா, உன் பொண்ணுதான் எனக்கு தேவை. பணம் காசு எதுவும் வேண்டாம்ப்பா. நீ ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டா நான் சும்மா இருக்க முடியுமா? என் பொண்ணை கட்டின போடையோட அனுப்பிச்சிட முடியுமா? என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? எதாவது எப்படி செய்யணுமோ அதை அப்படி செஞ்சு அனுப்பிச்சு வச்சிடுறேன். என்னம்மா ஜெயா இப்படி மச மசன்னு உட்காந்துட்டு இருக்க? சீக்கிரம் சேலையை மாத்திக்கிட்டு வா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன்ல. பெத்த கடன் ஒண்ணு இருக்கேம்மா. உன்ன மாலையும் கழுத்துமா நாங்க பார்க்க வேண்டாமா? இப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு முன்ன பின்ன தெரியாதவன் எது இல்ல, அவன் என்ன சொல்ல போறானோன்னு தலைய குனிஞ்சு நிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. பிடிக்குதோ இல்லையோ, மஞ்ச கயிறு வேணும்னா பொம்பளை தலை குனிஞ்சுதாமா தீரணும். உங்க அப்பா கட்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு புறப்படுமா? உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்கிற? சீக்கிரமா ஜெயாவை கூட்டிட்டு வா. அப்புறம் இங்க
பைத்தியக்காரன், உன் பொண்ணுதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? மாப்பிளைக்கு என்ன அழகா இருக்கிறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எனக்கு மருமகனா வர்றதுக்கு நான் நிறைய கொடுத்து வைக்கணும். அப்ப ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணிடுவோம். நிச்சயம் என்ன பண்றது, கல்யாண தேதி முடிவு பண்ணிடுவோம். எதுக்கும் சம்பிரதாயத்துக்கு மாப்பிள்ளை வரணும், பொண்ணை பாத்துக்கிட்டோம். பாக்கட்டும் பாக்கட்டும். ஏற்கனவே உன் பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு கட்டுனா இந்த பொண்ணத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறான் என் பையன். மாப்பிள்ளை 2 காலையும் இல்லைங்க, என் பொண்ணு உங்களுக்கு தான். என் பொண்ணு உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்த பொண்ணு. நீங்க வேணும்னா என் பொண்ணு உத்தியோகத்துக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா வீட்டோட வச்சுக்கங்க. உங்களுக்கு உதவியா இருக்கும். புத்திசாலித்தனமான பொண்ணு. அந்த அளவுக்கு நான் பொண்ணை வளர்த்து வச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா ஏன் எந்திரிச்சிட்டீங்க? நாங்க ஊருக்கு போறோம். ராமசாமி என்னாச்சு? என் பொண்ணை பாக்கலையா? நான் ஒண்ணு தப்பா பேசலையாப்பா? நீ ஒண்ணு தப்பா பேசலையா? தப்பான ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கியே, அதோட யோக்கியதை பேசிடுச்சு. ராமசாமி சிங்கம், நீ சினியா போயிட்ட, அதனால ஒண்ணு சும்மா விடுறேன். ஒரு நடத்த கட்ட பொண்ணை எங்க சென்னையில கட்ட பாத்தி என்று சொல்ல ரெடியாக. என்னையா ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற? உன் பொண்ணு ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது கார்த்திக்னு ஒரு பையனோட பழகல, அவன் 2 பேரும் சேர்ந்து ஊரை சுத்தல. என் நல்ல காலம் அந்த பையன் உண்மையை சொல்லிட்டான். இல்ல மான மரியாதை என்ன ஆயிருக்கும்? நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் ட்ரூ. வாங்க. நீ வாய் கூசாம போய் தானே சொன்ன. எல்லாரும் போறாங்கடா, நான் போய் தான் சொன்னேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அது போதும். என்ன மாமா, என்ன போய் சொல்றீங்க? அட பாவி, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணனேன்? அநியாயமா என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியாடா. சாரி மாமா, நீங்க தப்பா சொல்றீங்க. நான் உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வரல, கொடுக்க வந்திருக்கேன். நானும் அவளும் ஒருத்தர் காதலிக்கிறோம். நாங்க 2 பேரும் சுத்தாத ரோடு இல்ல, உட்கார்ந்து பேசாத பீச் இல்ல, பார்க்காத சினிமா இல்ல. கேளுங்க. ஏயா இவன் என்னென்னமோ சொல்றானே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவகிட்ட ஏன் மாமா கேக்குறீங்க? எந்த பொண்ணாவது நான் காதலிக்கிறேன்னு பெத்தவங்க கிட்ட சொல்லுவாளா? வாட் இஸ் திஸ்? சீ, வாய முடிடா. நீ சொல்றத நாங்க நம்பணுமா? எங்க பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியாதா? தெரிய வைக்கிறேன் அத்தை. ஏன் ஜெயா பேசாம இருக்க? அன்னைக்கு நாம 2 பேரும் மணிக்கணக்கா ரோட்ல நின்னு பேசல? சொல்லு. அன்னைக்கு பிக்னிக் போன இடத்துல குளத்தங்கரையில நாம 2 பேரும் தனியா சந்திச்சு பேசல? அன்னைக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல என்ன அவமானப்படுத்துற உன் ஃப்ரெண்ட எனக்காக நீ அன்னைக்கு அடிக்கல? அதையும் சேர்த்து சொல்லு. அவ்வளவு ஏன் நேத்து என் கூட ஜவுளி கடைக்கு வந்து இந்த புடவைய செலக்ட் பண்ணல? யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம்னு சொல்லி நேத்து உன் வீட்டுக்கு என்ன கூப்பிடல? இதெல்லாம் நீ உங்க கிட்ட சொல்லவே இல்லையா? ஏயா இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுமா. ஏண்டி வாயடிச்சு போய் நிக்கிற? சொல்லேண்டி. ஏண்டி இவரோட நான் ஜவுளி கடைக்கு போனது, பேசினது எல்லாம் உண்மைதான். ஆனா நான் போதும், நிறுத்தமா. நீ இப்படி செய்வேன்னு நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு ஆசை உனக்கு இருக்குங்கிறத முன்னாடியே எங்ககிட்ட சொல்லி இருந்தா உனக்கு இந்த மாப்பிளைய நாங்க பாத்துருக்க மாட்டோம்ல. மூடி வச்சு கழுத்து அறுத்துட்டியடி. நீ ஏண்டி புலம்புற? அவ படிச்சவ, உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்கிறா. தலை நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான். நம்ம தாண்டி தலை குனிஞ்சு போகணும். அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இது என்னத்தமா கேட்க சொல்ற? கேட்க வேண்டியதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டுட்டு போயிட்டாங்களே. இனி ஒரு மனுஷனா எனக்கு காரி துப்பிட்டாங்கப்பா. இனிமே என்னால வெளியில தலை காட்ட முடியாது. உன்னை பெற்றதுக்கு எங்க முகத்துல நல்லா கரிய பூச்சிட்டு நாங்க என்னமா உனக்கு குறை வச்சோம்? ஏன் இப்படி எங்களை பழி வாங்கின? அப்பா, அப்படியெல்லாம் என்ன கூப்பிடாதம்மா, அப்படியெல்லாம் கூப்பிடாது. இப்படி எங்களை அவமானப்படுத்தினதை விட உன் கையால விஷத்தை கொடுத்திருந்தேன்னா நாங்க 2 பேரும் சந்தோஷமா குடிச்சிருப்போம். நீங்க ஏன் மாமா விஷத்தை குடிக்கணும்? எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் யாரும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க? எங்களை கேட்டுக்கிட்ட உன்னை காதலிச்சா, உன் கூட ஊரை சுத்தினா, அவ இஷ்டத்துக்கு நடந்தா. அவளுக்கு அவளே நாட்டாவே ஆயிட்டா. அவ இஷ்டப்படி எது வேணும்னாலும் பண்ணட்டும். இவளை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேரும் சேர்த்துட்டோம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில தான் அப்படி சொன்னேன். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன். சொன்னது பொய்யா? ஆமா மாமா,
நான் ஜெயாவை எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில தான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க. ஜெயா ஜெயா கதவு தரமா ஜெயா பொண்ணு ஜெயா கதவு தரமா, அவசரப்படாத. ஜெயா நான் சொல்றத கேளுமா. ஜெயா கதவு ஜெயா தரமா ஜெயா ப்ளீஸ் கதவு தர. என்ன மன்னிச்சிருமா. நான் ஆத்திரத்துல ஏதாவது சொல்லிட்டேன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. கதவு தரமா. உன்னை புரிஞ்சுக்காம நாங்க ஏதோ பேசிட்டோம். ஜெயா கதவை தரமா, ஜெயா கதவை தரமா. காத்துக்கு மேல இருந்த லவ்னாலதான் ஏதோ தப்பா பேசிட்டான். தயவு செய்து மன்னிச்சிடு ப்ளீஸ். கதவு தர. நான் ரொம்ப மாறிட்டேன். ஜெயா ப்ளீஸ் கதவு தரமா. நான் சொல்றத கேளு, எதுவும் பண்ணிடாத. ஜெயா ஜெயா ப்ளீஸ் கதவு தர. ஜெயா ஜெயா கதவு தரமா. அவசரப்பட்டு விபரீதமான முடிவு தர. கதவு தரமா. ஜெயா பொள்ளாச்சி சொந்தம் பக்கம்னா நான் போவோமா பொஞ்சாடி புருஷன் போலத்தான். பூ வச்சி பொட்டு வச்சி பளிச்சுன்னு கொழுக்குன்னு சிரிக்கிற புள்ள மாமானி கூப்பிட்டா பின்னால் வாரையா. பொள்ளாச்சி சந்த பக்கம்மா நான் போவோமா புடவன வாங்கி தரமா. பூ வச்சு பொட்டு வச்சு படிச்சுன்னு கழுத்துன்னு சிரிக்கிற புள்ள பூ வச்சு பொட்டு வச்சு படிச்சுன்னு கழுத்துன்னு சிரிக்கிற புள்ள அம்மாடி ஆத்தாடி பக்கம் வாழனே.